மன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு வாக்களிக்க இருக்கின்ற பொதுமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வந்திருக்கின்ற எனது தேசிய நெஞ்சங்களே, கூட்டணி கட்சியை சார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் ஐயா எல்இபி அவர்களுடைய புதல்வர் ஜோதிமணி அவர்களுக்காக பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்திய திருநாடு ஒரு மோசமான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மோசமான சூழ்நிலையில் இந்திய திருநாடு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இந்திய திருநாட்டிற்காக போராடுவதற்காக, மக்களுக்காக போராடுவதற்காக டெல்லியிலே ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் ராகுல் காந்தி. அவரது பெயர் ராகுல் காந்தி. அதே போல தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பெயர் ஸ்டாலின். இன்றைய நாளில் இந்த தேர்தலில் யார் வேண்டாலும் என்ன வேண்டாலும் பேசிக்கொள்ளலாம். ஆனால் முதல்வர் வேட்பாளருக்கு தகுதியான ஒரு வேட்பாளர் யார் என்று பார்த்தால் அவர் பெயர் ஸ்டாலின் அவர்கள். அவர் ஏகப்பட்ட நலத்திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளில் செய்திருக்கிறார். அதே போல ஒரு சில குறைகளும் இருந்திருக்கலாம். அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். நலத்திட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணி தலைவரான அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இந்த தொகுதியில் விடுதலை கட்சியினுடைய வேட்பாளராக ஐயா எல்இபி அவர்களுடைய புதல்வர் போட்டியிடுகின்றார். ஏன் அவருக்கு ஓட்டு போடணும்? நேற்று காங்கிரஸ்காரில் இருந்தார், இன்னைக்கு ஏன் விடுதலை சிறுத்தைக்கு வந்திருக்கேன், ஏன் போடணும்? அவருக்கு போட வேண்டும். காரணம், மதச்சார்பற்ற கூட்டணிக்கு அந்த காலத்திலிருந்து குரல் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் ஐயா எல்இபி அவர்கள். அவருக்கு முன்னாடி சுவாமி சகஜானந்தா அவர்கள் போராடிக்கிட்டே இருந்தார். அந்த மதச்சார்பற்ற கூட்டணிக்காக அந்த காலத்தில் போராடிய மாபெரும் வீரர்கள். அதே போல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கின்றோம், ராஜாஜி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்தார். அடுத்தது காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் முதல்வராக இருந்தார். பக்தவச்சலம் அவர்கள் முதல்வராக இருந்தார்கள். அடுத்ததாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள். அடுத்ததாக கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அடுத்ததாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். அடுத்ததாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது இந்த நேரத்தில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கார். அவருக்கு இந்த போடுகின்ற பானை சின்னத்திற்கு போடுகின்ற வாக்கு என்பது அவரது முதல்வர் பதவியை தக்க வைப்பதற்காக நாம் செய்கின்ற வேலையாக இருக்கும். நீங்கள் கடந்த ஒரு வாரத்தில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் என்னென்னலாம் வேலை பார்த்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த காலகட்டத்தில் சென்ற வாரம் இந்த முந்தா நாள் நடந்த பாராளுமன்றத்தில் பொய்யான ஒரு தகவலை மோடி அவர்கள் நாட்டு மக்களிடத்தில் வச்சார். என்னன்னா, 2023 அன்றே இந்த மகளிர் மசோதா நிறைவேறிச்சு. 33% 543 பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து 33% மகளிருக்கு கொடுத்துடணும். அது ஆணை. ஆனால் அதை மறைப்பதற்காக லிமிட்டேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து, அதாவது மக்களவையை வரைவரை செய்து 543 என்ற உறுப்பினர் எண்ணிக்கையை 850ஆக உயர்த்துகிறார்கள். நீங்கள் என்ன தில்லுமுள்ளுங்கிறத அதை நீங்கள் பார்க்கணும். என்னென்னா 543 பேர், 850 பேர். இதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? குறைஞ்சபட்சம் 10 பேர் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் உத்தரப்பிரதேசில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னாக்க 60 பேர், 140 பேர்.